ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி ஒரு சின்ன மெசேஜ் தான். இப்போ நம்ம சொந்தத்துக்குள்ளேயோ, தாய் வழி சொந்தம், தகப்பன் வழி சொந்தம், கணவர் வழி சொந்தம், இல்லை நம்ம நட்புகளில் யாராவது ஒருத்தர் ஒரே ஒருத்தர் தான் நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க. நம்ம போகிற வழி சரியா, அதில் ஏதாவது ஒரு தவறுதல் இருந்தால் அவங்க இதை சொன்னால் இவங்க மனசு புண்படுன்னு கூட நினைக்க மாட்டாங்க. அது சட்டு நம்மளை பேசி அது தவறு, அதை செய்யாத, இது நீ செஞ்சது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தட்டியும் கொடுப்பாங்க, தட்டியும் கேட்பாங்க. அப்படி ஒரு நல்ல உறவு, ஒரு நல்ல மனிதர் உங்களுக்கு கிடைச்சா அவங்கள விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு அன்பு செலுத்துகிற ஒரு நல்ல உள்ளம் கிடைக்கிறது இப்போல்லாம் ரேர். அப்படி நம்மளுக்கு இருக்க தான் செய்வாங்க, நம்ம தான் தேடி பிடிக்கணும். அவங்க நம்மளை தேடி தேடி வரும்போது அவங்கள அவாய்ட் பண்ணி அவங்கள அனுப்பிடுவோம். அந்த வழி நமக்கு எப்போ உணர்வோம் தெரியுமா? நம்ம ஒருத்தரை தேடி போய் அவங்க மூலியமாக அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த வழியை அனுபவிக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த மைண்டில் தோணும், நம்ம ஒருத்தரை இப்படி தானே அசிங்கப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும். அசிங்கப்படுத்துறதை விட அவாய்ட் பண்ணுறது, அவங்கள நம்ம மரியாதை கொடுக்காம அவாய்ட் பண்ணுவோம். இப்படி தான் அவங்களுக்கு வலிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ தான் உணர்வோம். அப்போ நம்ம தேடி போய் அவங்கள்ட்ட போய் பேசும்போது அவங்க எந்த சலனமும் இல்லாமல் நம்மள்ட்ட கேட்பாங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க? அதுதான் உண்மையான அன்பு. அப்படி ஒரு நல்ல மனிதர் கிடைச்சாங்கன்னா விடாதீங்க, அவங்கள பொக்கிஷமாக பார்த்துக்கங்க. இதைத்தான் சொல்லலான்னு வந்தேன், சொல்லிட்டேன். பை.